பராமரிப்பு பணிகளுக்காக மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாநகர பேருந்துகளில் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கியிருக்கலாம். வணக்கம் மீரான். பேருந்துகளில் கூட்டம் அலைமோதி காணப்படுவதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த போக்குவரத்து துறை சார்பிலிருந்து நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? வேறு ஏதேனும் பேருந்துகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதா? வணக்கம். சென்னை ரயில்வே மின்சார ரயில் சேவையானது கடந்த 2 வாரங்களாக பராமரிப்பு பணிகள் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை குறிப்பிட்ட நேரத்திற்கு ரத்து செய்யப்படுகிறது. கடந்த வாரம் ரத்து செய்யப்பட்டது போன்ற இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மின்சார ரயில் சேவையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 44 மின்சார ரயில் சேவையானது ரத்து செய்யப்படும் என்று ஏற்கனவே ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. கோடம்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் வரையும், பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வரையிலான இந்த ரயில்வே தண்டவாள பகுதியில் நடைபெறுகின்ற பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கோடம்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் வரையும், அதோடு பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வரையும், அந்த தாம்பரத்திலிருந்து கடற்கரை செல்லும் அப்லிங்க், அதே போல சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வருகின்ற டவுன்லிங்க் ஆகிய 2 வழி பாதைகளிலும் தண்டவாளத்திலிருந்து பராமரிப்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி முதல் அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. சுமார் 4 மணி 15 நிமிடம் இந்த பணிகள் நடைபெறும் என்று ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் காரணமாகவும், அதே போல தாம்பரம் யார்டு, அதே போல சென்னை கடற்கரை யார்டு பகுதியிலும் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவது காரணமாக 44 மின்சார ரயில் சேவையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையம் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. தாம்பரம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு பயணிகள் பேருந்து மூலமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சென்று கொண்டிருப்பதன் காரணமாக தாம்பரம் பேருந்து நிலையம் பகுதி முழுவதுமாக தற்போது ஏராளமான பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. ஜிஎஸ்டி சாலையை பொறுத்தவரை கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே வார இறுதி நாட்களில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக கூடுதலாக மாநகர பேருந்துகள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இயக்கப்படுவதன் காரணமாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்து போலீசார் தற்போது போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏராளமான பயணிகள் சென்னையின் பல்வேறு இடங்களுக்கு மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக மாநகர பேருந்துகள் செல்வதால் மாநகர பேருந்துகளில் கூட்டம் அலைமோதுகிறது. கூட்ட நெரிசலில் பயணிகள் பயணம் செய்யும் காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக கூடுதலாக பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று கடந்த வாரமே பயணிகள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் அதிக அளவு பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நிலவரப்படி தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான பயணிகள் மாநகர பேருந்துகளில் செல்லும் காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.